ஏப்பா அந்த பிள்ளை அப்படி என்னப்பா தப்பு பண்ணுச்சு? ஆ எவ்வளோ கண்ணியமாக அழகாக வந்து பர்தா போட்டுட்டோ நல்ல தலையெல்லாம் மூடிட்டு கண்ணியமாக தானப்பா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. அதில் என்ன குறையப்பா நீங்கள் கண்டீங்க? ஆ இந்த பாய்மாருங்க எப்போ பார்த்தாலுமே இப்படித்தான். யாராவது ஒரு புள்ள வந்து ரீல்ஸ் போட்டுச்சுன்னா உடனே பொங்கி எழுந்துட்டு வந்துருவானுவ. நான் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. இப்படி தான் வந்து 2 3 நாளா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா யாருமே வந்து ரீல்ஸ் போடக்கூடாதா? ஏன் ஒரு புள்ள புர்கா அணிஞ்சுக்கிட்டு ரீல்ஸ் போடக்கூடாதா? ஆ அரைகுறை ஆடையோட தான் ரீல்ஸ் போடணுமா? அப்பதான் நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? அப்படின்னு கேட்குறீங்களா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் ரீல்ஸ் போடலாம். அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்னு அந்த பிள்ளை இஸ்லாமாவே இருந்தாலும், இல்ல வேற மதத்த ஆளாவே இருந்தாலும், அவரவர் தனி விருப்பம். அவங்க ரீல்ஸ் போட்டாங்கன்னா, அதுல எந்த தப்புமே கிடையாது. அத யாரும் தடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதுல யாரும் தலையிட மாட்டாங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல. அப்ப வேற என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை? ஆவுன்னா பொங்கி எழுந்துட்டு வந்துடுறீங்களே. ஆ எப்ப பாரு இந்த பாய்மார்கள் வந்து எதையாவது ஒண்ணு ஒரு புள்ள ரீல்ஸ் போட்டுச்சுன்னா, உடனே கோவப்பட்டு வந்துடுறியா, பொங்கி எழுந்துட்டு வந்துடுறியா? ஆ இப்படிதானே எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க. ஏன் புர்கா போட்டு ரீல்ஸ் போடக்கூடாதா? புர்கா போட்டு ரீல்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? புர்கா போட்டு ரீல்ஸ் அழிஞ்சனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் அது கண்ணியமா தானே இருக்கு. ஏன் அது நல்ல உடை தானே. அதுல ஏன் நீங்க ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்றீங்க. நல்ல கேள்விதான். சூப்பர் கேள்விதான். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஷார்ட்டா, ஸ்வீட்டா, அழகா, தெளிவா உங்களுக்கு விளங்குற மாரி தெளிவா சொல்லிடுறேன். ஓகே. ரொம்ப இழுக்க வேண்டாம். உங்களுக்கு விளங்குற மாரி தெளிவா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத தெரிஞ்சுக்கணும்னா, அடிப்படையில இருந்தே வரணும். அதாவது இஸ்லாம் ஏன் வந்து புர்கா போட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஒரு பாடலுக்கு ஆடுறது டான்ஸ் ஆடுறத வந்து ஏன் இஸ்லாம் தடுக்குது? ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கோவப்படுறாங்க? ஏன் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அப்படின்னா வந்து முதல்ல இஸ்லாமை பற்றி நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே தெரியணும். ஒரு அடிப்படைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிரும். அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பதான் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து தீபிகா படுகோனேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை ரொம்ப கவர்ச்சியா ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவா. அந்த பாட்டுக்கு வந்து எப்படி டான்ஸ் ஆடுறான்னா வந்து ஒரு காவி உடையை அணிஞ்சுக்கிட்டு, நான் காவி உடைன்னா காவி உடை கூட இல்லை, அது காவி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு உடை. ஓகேவா? அது ஆரஞ்சு கலர்னோட சொல்லலாம். அந்த உடை அணிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப ஆபாசமா வந்து நடனம் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா ஒரு ஷாருக் கான் நடிச்ச ஒரு படத்துல உள்ளது. உடனே இந்து முன்னணிகள் எல்லாமே வந்து என்ன எங்களுடைய காவி கலரை போட்டு இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஆபாசமா நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு, ஏன்னா இது வந்து ஏற்புடையதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து அந்த பாட்டுக்கு வேண்டி ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது வந்து ஆபாசமா ஆடிச்சு. நாங்க தட்டி கேட்டோம். இது கண்ணியமா அழகா தானே இருக்குது. ஆமா. இது நல்லா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உடல் ஒளி அங்க அடையாளங்கள் எதுவுமே தெரியல. அழகா இருக்கு. இதுக்கு ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஆ விளங்குது. நீங்க கேட்கறது விளங்குது. வாங்க அதுக்கு உண்டான விஷயத்த நான் சொல்றேன். இஸ்லாம் வந்து மற்ற மதத்தை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு மதம். அதாவது எல்லாத்துலயுமே வந்து கரெக்டா இருக்கணும், நேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். அப்படி எந்த அளவுக்கு அது நேரா இருக்கணும்னா, ஒரு நூல் பிடிச்சோம்னா அந்த நூல்ல இருந்து இடது பக்கம் கொஞ்சவோ இல்ல வலது பக்கம் கொஞ்சவோ கொஞ்சம் கூட அணு அழகு பிசகாத ஒரு மதம்ங்கிறது இஸ்லாம். பொதுவா இஸ்லாம்னாலே அது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை சார்ந்த விஷயம். முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இந்த காரியத்துக்கு எல்லாமே வந்து நமக்கு இந்த வேற ஒரு உலகத்துல எனக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் இந்த உலகத்துல நான் என்ன வேணாலும் செய்யலாம். கஷ்டப்படலாம், நஷ்டப்படலாம், எப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்ல கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து தான் இறந்ததுக்கு அப்புறம் வேறு ஒரு உலகத்துல எனக்கு இதுக்கு உண்டான பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதுல மெயினா ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இறைவன் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும். இறைவன் இருக்கான்னு நம்பணும். மெயின் வந்து இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்பணும். நம்பிட்டு ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்பணும். ஆமா. ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஒருத்தன் என்ன சொல்றானோ அதை மட்டும்தான் செய்யணும். இறைவன் வந்து நபிகள் நாயகம் மூலியமா குரானுங்கிற புக்கை இறக்குனான். தான் என்ன சொல்ல வர்றானோ அதை நபிகள் நாயகத்தை சொல்லி நபிகள் நாயகம் மூலமா அந்த குரான்ல எழுதப்பட்டு அந்த குரான்ல என்ன சொல்லியிருக்குதோ அதை மட்டும்தான் ஒரு இஸ்லாமியன் கடைபிடிக்க முடியும். ஒருத்தன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான்னா அந்த குரான்ல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் அவன் செய்யணும். அதுல சொல்லாததை எதையுமே செய்யக்கூடாது. அதுல இல்லாததை எதுவுமே அவன் செய்யக்கூடாது. அதே மாதிரி இறைவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை மட்டும்தான் அவன் செய்யணும். இறைவன் சொல்லாததையோ இல்லை இறைவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதையோ முழுமையாக தடை பண்ணுது. மெயின் கான்செப்ட் ஆயிடுச்சா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து, அப்ப என்ன உங்க இறைவன் என்ன ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? குரான்ல வந்து ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறான். நீ இந்த அளவுல நீ இதை பண்ணிக்க,
இதுக்கு மேல போகக்கூடாது. அது என்ன அளவு அப்படின்னா வந்து ஒரு பெண்ணு அந்நிய ஆண்களை வந்து கவர்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது தன் உடம்பு வந்து வெளியில தெரிகிற மாதிரி உடை அணியக்கூடாது. ஒரு கான்செப்ட் தெரியுமா? இஸ்லாத்துல வந்து முகத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஆமா. அப்ப ஏன் முகத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அது அவரவருடைய விருப்பம். அப்படி அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அது அவர்களுடைய விருப்பம். முகத்தை மறைக்கிறாங்க. முகத்தை மறைக்கக்கூடாது. ஆமா. நீங்க பர்தா அணிச்சுக்கலாம், தலையை மூடிக்கலாம் அவ்வளோதான். ஏன் பர்தாக்கு பதிலா நீங்க முகத்தை உடம்பை ஃபுல்லா மறைக்கிற மாதிரி ஒரு சுடிதார் போட்டா கூட ஓகே தான். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கை தெரியணும், முகம் தெரியணும். இவ்வளோதான் ஒரு பெண்ணுக்குள்ள உடை. நீங்க கருப்பு கலர்ல தான் வந்து ட்ரெஸ் போடணும், சிவப்பு கலர்ல தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எந்த கலரும் கிடையாது. எப்படி இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு கிடையாது. உடம்பை மட்டும் மறைக்கணும். உங்களோட அங்க அடையாளங்கள் எதுவும் வெளியில தெரியக்கூடாது. அந்நிய ஆண்கள் முன்னாடி வந்து அரைகுறையா நிற்கக்கூடாது. எப்படி இந்த மாதிரி ஒரு உடையை மட்டும்தான் நீ அணியணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படித்தானே உங்க அல்லாஹ் சொல்ற மாதிரி தானே அந்த பிள்ளை வந்து ரீல்ஸ் போட்டு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தப்பு. அதுலயும் அந்நிய ஆண்களை கவர்வது போல செயல்களும் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுது அந்த பாட்டுல? எவ்வளோ கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஆபாசமாக அந்த பிள்ளை வந்து புர்கா போட்டுக்கிட்டு ஹிஜாப்லாம் போட்டுக்கிட்டு ஆண்களை அப்படி கூப்பிடுது. வாராயோ வாராயோ அப்படின்ட்டு கூப்பிடுது. எப்படி கீழே கமெண்ட்ல வந்து போடுறான். எப்படி நீ ஃப்ரீயாக இருக்கிறியா, நான் வரவா அப்படின்ட்டு போடுறான். எப்படி அந்த கமெண்ட்டை கூட டிலீட் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. அதை கூட வந்து ரசிக்குது. ஓகேவா? இது தடையல், இது முற்றிலும் தடை. எப்படி அதே மாதிரி இந்த ஹிஜாபுங்கிறது வந்து ஒரு அடையாளம், இஸ்லாம் மக்களுக்காக உண்டான ஒரு அடையாளம். இப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ஒரு கன்னியாஸ்திரி உடையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபாசமான ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? ஏன் ஒரு ஒரு நல்ல அம்மன் மாதிரி ஃபுல்லாக அப்படி அழகாக அலங்கரித்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா நேத்து ராத்திரி எம்மா அப்படிங்கிற பாட்டுக்கு ஆடினா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? முதல்ல சொன்னது தான். அந்த பதான் படத்தில் தீபிகா படுகோனேங்கிற ஒரு நடிகை ஒரு காவி கலர் ட்ரெஸ்ஸை, ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கவர்ச்சியாக நடனம் ஆடினதுக்கு எப்படி எதிர்ப்பு வந்துச்சோ, இது எங்களுடைய மதத்தை புண்படுத்துவது போல் இருக்குது, இது எங்கள் மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துது. ஏன்னா அதனால நாங்கள் இதை வந்து எங்களுடைய மத அடையாளமாக அந்த கலரை நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த கலரை போட்டுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான காட்சிக்கு அந்த நடிகை ஆடுறா, அதனால அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியிலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க. அதே கான்செப்ட் தான் இதுக்கும். தன்னுடைய மத அடையாளமா இறைவன் சொல்லியிருக்கிறான், அவன் சொன்னதை கேட்டு நடந்தா தான் ஒரு இஸ்லாமியன். அப்படி இல்லைன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். எப்படி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த இஸ்லாத்தின் அடையாளமாக எதை கருதுகிறார்களோ அந்த ஒரு உடையை உடுத்தி கொண்டு ஆபாச செயல்களில் ஈடுபட்டா, எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகளில் ஈடுபடுறா, எப்படி ஒரு செய்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கு, அந்நிய ஆண்களை தூண்டுவது போல் இருக்குது, கீழே வந்து கமெண்ட் கொடுக்குறான், ரொம்ப பச்சை பச்சையா கொடுக்குறான். எப்படி சரி, அப்போ இந்த மாதிரி பர்தாவை களைஞ்சிட்டு போட்டா உங்க எல்லாம் ஏத்துக்கிடுவானா? 100% ஏத்துக்கிட மாட்டான். ஆனா நாங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்குண்டான தவறுக்கு வந்து அந்த பெண் செஞ்சான்னா அதுக்குண்டான தவறை வந்து இறைவன் கொடுத்துக்கிடுவான். ஓகேவா? நாங்க அதை யாரும் சீண்ட மாட்டோம். ஆமா. ஏன்னா எங்க மதத்தை வந்து அடையாளப்படுத்துற மாதிரி அங்க ஒன்றும் இல்லை. எப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அது நீ பாவம் பண்ணனா உனக்கு நீ நல்லது பண்ணனா உனக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? அதனால ஏன் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2 இரட்டை சகோதரிகள் ஒரே மாதிரி இருப்பாங்க. முஸ்லீம் பொண்ணுங்களை வந்து ஆரம்பத்தில் ஹிஜாப்லாம் போட்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு. அது எப்படி நீங்கள் ஆடலாம் வைக்கலாம் போகலான்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிச்சோன்னா, சினிமாவில் கூட நடிச்சதுக்கு ஆமாம், என்ன பண்ணிச்சோன்னா ஹிஜாப் எல்லாம் கலத்திட்டு புர்காவெல்லாம் கலத்திட்டு ஏன் ஒரு கோயிலில் கூட அடிச்சு டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. யாரா ஏதாவது கேட்டாங்களா? ஒருத்தர் எதுவும் கேட்க மாட்டான். ஆமாம். ஒரு கோயிலில் வந்து அந்த கும்பாபிஷேகமோ ஏதோ ஒரு விழாக்கு வந்து அந்த 2 பெண்களும் போய் நடனம் ஆடுறாங்க. வீடியோ பிடிச்சி எல்லா இடத்துலையும் வந்துச்சு, வந்துச்சு பார்த்துச்சு. எப்படி எல்லாரும் பார்த்தாங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்களா? இல்லை நாங்கள் தான் ஏதாவது பேசலாமா? இல்லை பொங்கி எழுந்தாங்களா? பொங்குறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஆமாம். ஏன்னா இஸ்லாத்தை அடையாளப்படுத்துகிற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப யாரும் பொங்க மாட்டாங்க. அதை கலட்டி வச்சுட்டு பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பொம்பளை பிடிச்சி பண்ணுறா அப்படின்னா நம்ம என்னதான் சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டான். ஆமாம், பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. அப்போ இஸ்லாம்ங்கிற அடையாளம் இல்லாமல் பண்ணு. எப்படி
நீங்க சொல்றீங்க இஸ்லாமோட அடையாளம் இல்லாம பண்ணாலும் பாக்குறான் அப்படின்ட்டு, பார்த்தானா அவனுக்கு கூட தண்டனை. ஆமா. ஏன் முடியா ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இப்ப இந்த இந்து முன்னணி, இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க எல்லாமே வந்து இந்த பொண்ணுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வேலு நாச்சியாருன்னோ, வீர மங்கை அப்படின்னோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதனால தெரியுமா? அந்த இஸ்லாமுடைய அடையாளத்தை போட்டு அந்த பொண்ணு ஹிஜாப் ஆடினனால. ஓகே. அதை வந்து இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஓகே. இதை வச்சு நம்ம இஸ்லாத்தை எப்படியாவது அழிச்சிடலாம், அப்படி இஸ்லாத்துல வந்து குறைய கண்டுபிடிச்சிடலாம், இவங்களை நோண்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு இது, இப்போ இந்த பொண்ணு இந்த டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு இதே ஹிஜாப்போட இதே புர்காவோட உட்காந்து அந்த வீடியோவில் சொல்லிச்சுல்ல, கூல் லிப் போட்டுட்டு வந்து அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூல் லிப் வந்து எங்க கிடைக்குது, எப்படி அது ஊருக்குள்ள வந்துச்சு, காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து ஒரு வீடியோ பேசட்டும். உட்காந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ பேசட்டும். ஓகே. சமுதாயத்துல உள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சொல்லிச்சு இல்ல, ஓகேவா? இதெல்லாமே காவல்துறை பார்த்துக்கிடும். அந்த பிள்ளை சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பிள்ளை வந்து அடுத்தவருடைய குறையை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குது. பட் அந்த பிள்ளை சொன்ன குறை எல்லாமே வந்து ஆல்ரெடி தண்டனைக்குரியது. காவல்துறை அதை வந்து ஆல்ரெடி பார்த்துருச்சு. அது வேற விஷயம். ஓகே, நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். என்னென்ன குறை சொல்லிச்சோ, இந்த குறையெல்லாம் ஏன் நடக்குது ஊருக்குள்ள அப்படின்னு அதை எதிர்த்து ஒரு வீடியோ போட சொல்லுங்க, வீடியோ பேச சொல்லுங்க. அதே ஹிஜாபோட அதே புர்காவோட உட்காந்து கண்ணியமா பேச சொல்லுங்க. இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா செயல் அந்த பிள்ளை என்ன சொல்லுது, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லுது. அதை கண்ணியமா ஹிஜாபோட சொல்லுது. அந்த இடத்துல ஹிஜாப் வந்து இழிவுபடுத்தப்படலை. ஆமா, கண்ணியமா தான் பேசுது. எவ்வளோ பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, மார்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் அரசியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடையாளத்தை இழிவுபடுத்தக்கூடிய முறையில தன்னுடைய செயல்களையும் செய்கைகளையும் காட்டிக்கொண்டு ஆபாச பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறப்போ வந்து மத ஒரு அந்த மதத்துக்காரங்களுக்கு மனம் புண்படத்தான் செய்யும், எதிர்க்கத்தான் செய்வாங்க. இன்னும் நிறைய பேர் நீங்க ஏன் பொங்கல்லாம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? அதே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரே இறைவன் சொல்லிட்டான், என்னை மட்டும்தான் வணங்கணும், என்னை தாண்டி வேற இடத்தையா வணங்கணும்னா நீ சோழி முடிஞ்சா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுவேன். எப்படி நீ இஸ்லாத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிட்டாங்க அடிப்படையிலேயே. எவனாவது மாறுவானா? அப்படிங்கிறப்ப வந்து இப்போ பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க? வேற ஒரு கடவுளுக்கு படைக்கிறாங்க. அந்த கடவுளை வணங்கிட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. அங்க போய் இவன் பொங்கல் கொண்டாடினான்னா, இல்லை இவன் வீட்டிலே பொங்கல் கொண்டாடினான்னா, இவன் அந்த கடவுளுக்கு படைக்கணுமா இல்லையா? அப்ப வேற ஒரு கடவுளை வணங்கிட்டான்னு வந்துருச்சா இல்லையா? இப்ப இவனுக்கு ஆணி அடிச்ச மாதிரி என்ன சொல்லி வச்சிருக்கு? இங்க பார், இறைவனை தவிர ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரையா வணங்கிட்டானா சொல்லி முடிஞ்சுன்னு வெளில போயிட்ட அப்படிங்கிறப்ப வந்து வேற கடவுளை வணங்குவானா? இதுதான் நான் என்ன சொல்றேனோ அதை கேளுன்னு இறைவன் சொல்றான். இந்த குரான்ல இந்த இதுல என்ன இருக்குதோ இதை மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும். இதை ஒரு நூல் அளவும் நீ இதை விட்டு நவன்றக்கூடாது அப்படின்னு குரான்ல சொல்லியிருக்கு. இதைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கையில ஒரு புக்கை கொடுத்துட்டான். எப்படி நபிகள் நாயகம் மூலியமா அந்த புக்கை கொடுத்துட்டான். அதைத்தான் இவன் ஃபாலோ பண்ணுவான். அதுல என்ன சொல்லி இருக்குதோ அதைத்தான் கேட்பான். எப்படி அதுல இந்த மாதிரி ஆபாசமா ஆடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. பெண்களுக்கு ஆடை ஒரு இந்த அளவுக்கு ஆடை இருக்கணும்னு சொல்லி இருக்கு. ஏன் ஆண்களை தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் டான்ஸ் போனா வச்சு உரிச்சு போடுவானுங்க. எப்படி அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தான் செய்வாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் இந்த வேலையை செஞ்சாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வான். என்னடா ஏன்டா அப்படி கேவலப்படுத்துற, தொப்பியும் போட்டு தாடி வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஆபாச பாட்டுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிற, ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்பான். இப்படி கோவம் வரத்தான் செய்யும். மத அடையாளத்தை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது கேட்கத்தான் செய்வாங்க. இப்படி ஏன்னா இஸ்லாம் மதம் அப்படிப்பட்ட மதம். இப்படி அதில் வந்து ஒரு நூல் அளவு கூட நவுண்டு போகக்கூடாது. மற்ற மதத்தை மாதிரி இல்லை. ஒரு நூல் அளவு கூட மற்ற மதத்தில் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது. உங்களுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, மற்ற மாதிரி மற்ற விஷயங்களுக்குலாம் அனுமதி இருக்குது. ஓகேவா? இஸ்லாத்துல அனுமதியே இல்லை. அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான இதான் வாழ்ந்து ஆகணும். நிறைய பேர் அது இஸ்லாம்ங்கிற பேரை சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் இஸ்லாமுக்குள்ள கணக்கில் கொண்டு வரக்கூடாது.
சாவுல் அமிதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதும், இப்படி கெட்ட தீய செயல்கள், திருட்டு, கொலை, குற்றம் இந்த மாதிரி செய்யறோம்னா அவன் இஸ்லாமியன்கிற பேர் தான் இஸ்லாமியன். இஸ்லாத்துல ஃபாலோ பண்றவன் எவனோ அவன் மட்டும்தான் இஸ்லாமியன். இந்த குரான்ல என்ன சொல்லி இருக்குதோ இதை எவன் ஃபாலோ பண்றானோ இவன் மட்டும்தான் இஸ்லாமியன். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதை எவன் கேட்டு நடக்கிறானோ அவன் மட்டும்தான் இஸ்லாமியன். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி செயல்கள் தன்னை இஸ்லாத்தை விட்டு வெளியில கொண்டு போயிடும்னு அச்சம் இருக்குமா இருக்காதா? அவரவருக்கு அவரவர் மத நம்பிக்கை எப்படி முக்கியமானதோ அது போல இஸ்லாத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மத நம்பிக்கை, அவங்களுடைய இறைவன் சொன்ன விஷயம், எப்படி அவங்களோட நபிகளார் சொன்ன விஷயம், இந்த குரான்ல இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு முக்கியம். அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணி நடக்கத்தான் செய்வாங்க. அப்படி நடக்கிறவங்க கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப நீ எக்கேடும் கிட்டு போ, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, இல்ல நான் இப்படிதான் டான்ஸ் ஆடுவேன்னா அந்த மத அடையாளம் இல்லாம பண்ண உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் முஸ்லீம்ங்கிற பேரில் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது கேட்குறாங்களா? ஒருவே கேட்க மாட்டான், பக்கத்திலே போக மாட்டான். நீ என்ன எழுதி செஞ்சுட்டு போ. நீ இந்த உலகத்தில் நீ கெட்டது பண்ணனா மறுமைன்னு சொல்லிட்டு ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கோம்ல இஸ்லாமியர்கள், அவன் மறுமையில் அதுக்கு உண்டான தண்டனை உனக்கு கிடைச்சிடும். எப்படி நாங்கள் சொல்றது சொல்லுவோம், எம்மா இது செய்யாதம்மா, எப்படி அதுக்குன்னு சொல்லிட்டு மத தலைவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு இயக்கங்கள் இருக்குது, அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, இதை செய்யாத, இது தீயது, இதை பண்ணாத அப்படின்ட்டு. கேட்டா கேள்வி, கேட்காட்டப்போ ஒரு லெவல் தான். எப்படி அது விட்டுருவாங்க, லூஸ்ல விட்டுருவாங்க, சொல்லுவாங்க, கேட்கலன்னா விட்டுருவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. இது புர்காவை போட்டுட்டு நீ டான்ஸ் ஆடணும்னா கேட்கத்தான் செய்வாங்க எல்லாரும். ஏன்னா அவங்களுடைய மத அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீ அந்த எது இஸ்லாம் தடை செய்யப்பட்டதோ, இஸ்லாம் எதை தடுத்து நிறுத்தியதோ செய்யக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு விஷயத்தை நீ இஸ்லாம் அடையாளத்தோடய நீ செய்யும் போது மனவேதனை வரத்தான் செய்யும், எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. ஓகேவா? அது இல்லாம பண்ணு, நான் பண்ணித்தான் தீருவேன். நான் ஆபாச பாட்டுக்கு நடனம் ஆடத்தான் செய்வேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, அது என்னுடைய உரிமை, தாராளம், அது உன்னுடைய உரிமை, யாரும் கேட்க மாட்டாங்க. பட் அந்த இஸ்லாம்ங்கிற அடையாளம் இல்லாம பண்ணணும். ஓகேவா? இதுதான் விஷயம். ஆரம்பத்தில் சொன்னதுதான், எப்படி அவரவர்கள் மனம் எப்படி அவரவர்கள் மதத்தை இழிவுபடுத்தும் போது புண்படுத்துதோ, எப்படி காவி நிறத்தை அடையாளப்படுத்தி ஒரு ஆபாச பாட்டுக்கு ஒரு நடிகை ஆடும்போது அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, ஒரு கன்னியாஸ்திரி உடைய போட்டுட்டு ஒரு பெண் ஆபாசமா நடனம் ஆடும்போது எப்படி கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ, அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் கண்ணியமா நினைக்கக்கூடிய அந்த பர்தா ஹிஜாபை போட்டுக்கிட்டு ஆபாச பாடலுக்கு நடனம் ஆடும்போது எதிர்க்கத்தான் செய்வாங்க, மனசு வேதனைப்படத்தான் செய்யும். ஆக இதுதான் விஷயம், ரொம்ப சிம்பிள். இதனாலதான் இஸ்லாமியர்கள் பொங்குறாங்க. பட் இது மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில இந்த விஷயம் ரொம்ப சர்வ சாதாரணமா தெரியும். அப்படி என்னடா அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, அழகா மறைச்சிக்கிட்டு அழகா கண்ணியமா அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, இவங்க ஏன் தேவையில்லாம குதிக்கிறானுவ, தேவையில்லாம பொங்கி எழுறானுவ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் அதை பத்தியா கேட்குறீங்க. இன்னும் மேலே போய் இந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்களும், அடுத்து பிஜேபியில் உள்ளவங்களும், சங் பரிவாரா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே இருக்கட்டும், கெட்ட வார்த்தையாலையும், ஓகேவா, இன்னும் மோசமான வார்த்தையாலையுமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்றீங்க. ஆக இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறப்ப யாருடைய மதமும் யாருடைய மனமும் புண்படாதவாறு நம்ம பார்த்து நடந்துக்கிடுவோம். முடிஞ்ச வரை நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று ஒன்றா பேசுவோம்.